நான் வந்து சிலரை சந்தித்து நம்ம எப்பவுமே பயன்படுத்துகிற சில பொருட்களுடைய ஆங்கில பெயரை நான் சொல்லுவேன். அதற்கான சரியான தமிழ் பெயரை அவங்க சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. யூடியூப் வலைதளம். என்ன வலைதளம்? இந்த வலைதளம், இந்த வலைதளம், இந்த வலைதளம். அது எந்த வலைதளம்ப்பா? மனுஷன் தான் மாறி மாறி கேட்குறாருல்ல, சொல்லுங்கப்பா. ஐயோ பாவமா இருக்குப்பா. வடிநீர் கொட்டையா? ஏன்பா உங்ககிட்ட கேள்வி கேட்டதுக்கு நான் தான்ப்பா தலையை குனியணும், நீ ஏன்பா தலையை குனிஞ்சிட்டு இருக்கிற? வடிவேல ஏன்பா இங்க இழுத்தீங்க? ஒரே அசிங்கமா போச்சுப்பா. ஏப்பா இந்த பிள்ளைகிட்ட கேள்வி கேட்காதீங்கப்பா, யாடா கூடமா பதில் சொல்லுதுப்பா. ஏப்பா தப்பிச்சு ஓடுங்கப்பா. இந்த பொண்ணு இருக்கிற ஏரியா பக்கமே எவனும் கேள்வி கேட்டு போயிடாதீங்கப்பா. என்ன ஏர் கண்டிஷனா? அது இங்கிலீஷ். தமிழ்ல என்ன தெரியல மேடம். செக்னா சரி செய் பார்ப்பது. செக் செக் நீங்க செக் கொடுக்கீங்களா? ஏப்பா கேள்வி கேட்குது கரெக்டாக கேளுங்கப்பா. அந்த அம்மா பாரு எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கு. நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணீங்களா? என்ன ஒர்க் பண்ணீங்க? அக்கவுண்டன்ட். அது தமிழ்ல சொல்லுங்க. அக்கவுண்டன்ட் கணக்கு சரி பார்ப்பது. கணக்காளர். கம்ப்யூட்டர் தமிழ்ல என்னது? ஐயோ போச்சே, இப்போ தான் ரொம்ப ஸ்மார்ட்டான லேடின்னு சொன்னேன். போச்சா போச்சா? ஐயோ 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 என்னது போச்சா? போச்சே வட போச்சே. ரைட் ஓகே. பக்கத்துலயே இருந்தது கவனிக்காம விட்டுட்டியம்மா. எத்தனை வருஷம்? 20 வருஷமா? தெரியலையே என்ன பண்றது. இன்டர்நெட்னா உலகத்துல உள்ளது எல்லாம் நம்ம உடனே தெரிகிறது தான். பதில் வரும் கொஞ்சம் லேட் ஆகும். அந்த அம்மா உலகத்தையெல்லாம் சுத்திட்டு வரணும்ல, வந்துடும் பதில் வந்துடும். நான் சொல்லலை, பதில் வந்துருச்சு. இணையம் எல்லாத்தையும் நினைச்சு இணையம். யூடியூப்னா உடனே செய்திகள் செய்தி தெரிஞ்சு போச்சு. இந்த அம்மா பெரிய ஆராய்ச்சியாளர் கடோய். போன் பேனா அதேதான். ஏன்பா இன்னும் இந்த அம்மாட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க ரொம்ப தைரியசாலி தான்ப்பா. என்னது பிஸ்கட்டா? என்னடா இது என்கிட்ட தேடி பிடிச்சு வந்தியாடா இந்த 5 கொஸ்டினுக்கும்? ஏதாவது ஈஸியா இப்ப பஸ் கேட்கலாம்ல, பேருந்து. ஏப்பா அதான் அந்த பிள்ளை தெரிஞ்ச கேள்வியை கேட்க சொல்லுது இல்ல, தெரியாத கேள்வியை ஏன்பா கேட்குறீங்க? பாவமா இல்லை உங்களுக்கு? அந்த பிள்ளைக்கு தெரிஞ்ச கேள்வியை கேளுங்கப்பா. டெய்லி பிஸ்கட் சாப்பிடுறேன். மொபைலுக்கு வந்து கைபேசி, இணையதளம், இன்டர்நெட்டுக்கு வந்து இணையதளம், மொபைல் வந்து கைபேசி, யூடியூப் வந்து சமூக வலைதளமா? தெரியல. அப்புறம் காஃபிக்கு தெரியல. ஊட்டியா? ஊட்டினா உதகை. பார்த்தீங்களா, அந்த பிள்ளைக்கு தெரிஞ்ச கேள்வியை கேட்டால் எப்படி டான்னு பதில் சொல்லுதுன்னு. இதை விட்டுட்டு தெரியாத கேள்வி ஏன்பா கேட்குறீங்க? காருக்கு தமிழ் என்னது? பிளஸர்.
நாலு சக்கர வாகனம். பஸ்ஸுக்கு தமிழ்ல என்னது? பஸ்ஸுக்கா? கார். செத்தாண்டா இனிமேல் என்கிட்ட கேள்வி கேட்பீங்க. பஸ்ஸுக்கு கார், காருக்கு பஸ், அவ்வளோதாண்டா இங்கிலீஷ், அவ்வளோதாண்டா தமிழ். கிளம்புங்கடா. ஐயோ அக்கா பயங்கரமா பதில் சொல்லுதுங்களா? டோய் இமெயில். தொலைபேசி தொடர. எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு. அக்கா டிவியில் சீரியல் தொடர் பார்த்துக்கிட்டு அப்படியே கிளம்பி வந்திருக்காங்க. அதே மூடோடி பதில் சொல்கிறாங்க. அக்கா நீ அடிச்சு விடுக்கா. போஸ்ட்மேன். தபால்காரர். யாருக்கிட்ட? டேய் நாங்கள் அப்பப்போ அறிவாளிங்க தாண்டா.